தேர்தல் நடத்தை விதிகளில் அண்மையில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. வாக்குப்பதிவின் போது மேற்கொள்ளப்படும் சிசிடிவி காட்சி பதிவுகள் உள்ளிட்ட சில மின்னணு ஆவணங்களை பொதுவெளியில் அளிப்பதற்கு அனுமதி மறுத்து அதற்கான திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஹரியானா சட்டசபை தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் நடைமுறைகளின் ஒருமைப்பாடு வேகமாக அழிந்து கொண்டிருப்பதாகவும் அதை மீண்டும் ஜனநாயக முறைப்படி தொடர உச்சநீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும் நம்புவதாகவும் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைமுறை இயலாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எந்தவொரு விவாதமும் இல்லாமல் தேர்தலை நடத்த சட்ட திருத்தம் வகை செய்வதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார்.